டவுட் கேட்டிருக்காரு என்னன்னா ஃபிபனாச்சியோட நான் யூஸ் பண்ணக்கூடிய செட்டப் ரைட் என்னென்ன பெர்சன்டேஜில் என்னென்ன பாயிண்ட்ஸில் வந்து இருக்குது அப்படின்றது கேள்வி. சரி, இப்போ வாங்க ட்ரேடிங் வேலை போய் பார்க்கலாம். இது எல்லாருக்குமானது. நீங்களும் ஓடி செட்டப் செய்யணும் அப்படின்னு ஐடியா இருந்துச்சுன்னா இந்த செட்டப் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபிபனாச்சி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு ரைட். ஸோ நான் வந்து ஃபிபனாச்சி ட்ரா பண்ணுறேன் ரைட். இப்போ என்னத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால் நான் ஃபெப் செட்டிங்ஸில் வந்து ஆர்டர் பிளாக் ஃபைன் பண்ணுவோம் இல்லையா, அதை வந்து 50%க்கு டிவைட் பண்ணி காட்டுறதுக்காக இந்த செட்டப் வச்சுக்கிறேன் ரைட். இப்போ நான் வந்து என்னோட சேவிங் டெம்ப்ளேட்டில் ஓடி செட்டப் கொடுக்குறேன் ரைட். ஓடி செட்டப் கொடுத்தேன் அப்படின்னா என்னோட ஃபிப் வந்து ஓப்பன் ஆகிடும் ரைட்டா. இதில் நான் செட்டப்பை நீங்கள் கவனிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு 0, 0 பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட்டு 0.382, தேர்ட் பாயிண்ட் 0.5, ஃபோர்த்து பாயிண்ட்டு கோல்டன் ஜோன்னு சொல்லுவாங்க இல்லையா 0.618. அதுக்கப்புறம் வரக்கூடியது 7, 7.5, 7.88, அதே மாதிரி 8.86. இந்த ரேஞ்சில் இருக்கிறது வந்து ஓடி செட்டப் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ரைட். நீங்கள் அது 7.5ல இருந்து யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை 7ல இருந்து 8.86 வரைக்கும் யூஸ் பண்ணாலும் சரி, இந்த செட்டிங்ஸுக்கு பேர் வந்து ஓடி செட்டப் ரைட். ஒவ்வொரு ஆளும் ஒரு மாதிரி பார்ப்பாங்க, யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஹையஸ்ட் லெவல் வந்து 1 ரைட். இதில் வேல்யூ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நான் ஒன் பண்ணி வச்சுருக்கேன், என்ன செட்டிங் செஞ்சு வச்சுக்கிறேன் இங்கேயே காட்டிடும் ரைட். யூஸ் 1 கலர்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் கலர் வந்து வேறு எதுவும் பாவிக்கணும், ஒவ்வொன்றில் கலர் வந்து டிஃப்ரெண்ட் டைப்பில் பாவிக்கணும் அப்படின்னா நீங்கள் பாவிக்கலாம் ரைட். இல்லாட்டி யூஸ் 1 கலர்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேவையான கலர்ஸை வந்து செலக்ட் பண்ணி கொள்ளலாம் ரைட். இதே மாதிரி நீங்கள் ஃபிப் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரிவர்ஸ் பாயிண்ட்ஸ் வந்து வேணும் அப்படின்னு சொன்னால் ரிவர்ஸை டிக் பண்ணிட்டு ஓகே பண்ணிங்கன்னா அப்படியே டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணி இருக்கும் ரைட். இது நல்லா பார்த்துக்கோங்க. ரிவர்ஸில் கொடுத்துருக்க 0 மேலேயும் 1 கீழேயும் இருக்குது. ஸோ நான் செட்டிங்ஸில் போயிட்டு நான் ரிவர்ஸ் 1 பண்ணி விட்றேன் இல்லாமல் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் வந்து எகெயின் செட்டிங்ஸ் வந்து தலைகீழாக மாறிடும். இதுதான் என்னோட செட்டப். அதே மாதிரி இது வந்து ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட் ஓடி செட்டப் வச்சுருக்கேன். ஸோ இன்ஸ்டிடியூஷனல் ஆர்டர் ஃப்ளோ கண்டுபிடிக்கிறதுக்கு நான் இந்த மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருக்கேன் ரைட்டா ரைட். இதுவும் ஃபிப் செட்டப் தான் ரைட். ஒரு ஆர்டர் பிளாக் வந்து செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கிளியராக விளங்குறதுக்காக நான் வந்து இந்த வேலை பார்த்துருக்கேன். நீங்கள் ரெக்டாங்கிள் பாக்ஸை யூஸ் பண்ணாலும் ஓகே, அது யோ விஷ் ரைட். அது ஓவரால் மைண்ட் செட்டை பொறுத்து டிஃபர்ஸ் ஆகும். சரி, நான் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணுவேன் ரைட் ரைட். அடுத்த செட்டிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து ஆர்டர் ஃப்ளோ அப்படிங்கிறது வந்து லாஸ்ட் ரீட்ரேஸ்மெண்ட்டை சொல்லும். ஸோ லாஸ்ட் ரீட்ரேஸ்மெண்ட் மார்க் பண்ணுறதுக்காக நான் இதை பாவிக்கிறேன். அதே மாதிரி ஓடி செட்டப் இப்போ நான் பார்த்தோம் ஃபிப்பு. அதே மாதிரி பிடிஆர்ஐ ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் ஜோன் நான் வந்து மார்க் பண்ணி காட்டணும் ரைட். ஒரு பாயிண்ட்ஸை வந்து நான் மார்க் பண்ணணும்னா இப்படி நான் வந்து என்ன பண்ணுவேன், யூஸ் பண்ணிக்கொள்வேன். ப்ரீமியம் அப்படிங்கிறது ரெட் கலரில் இருக்கும், டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது க்ரீன் கலரில் இருக்கும். இதோட செட்டிங்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட்டு 0.5, 1 ரைட். நீங்கள் ஆர்டர் ஃப்ளோவுடைய செட்டிங்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் வந்து சேம் செட்டப் தான், நான் கிரே கலரில் யூஸ் பண்ணிக்கிறேன். ஆர்டர் ஃப்ளோவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து செட்டிங்ஸில் 0.5, 1 ரைட். ஸோ இதை நீங்கள் பார்த்து இதே மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ட்ரேடிங் டிப்ஸ் எதுவும் வேணும், இல்லாட்டி டவுட்ஸ் இருக்குது, எக்ஸ்ப்ளனேஷன் வேணும், இந்த வாட்ஸ்அப் நம்பர் மென்ஷன் ஆகிருக்குல்ல, இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் ஒன்று பண்ணுங்கள். எனக்கு சார்ட்டில் வந்து உங்களுக்கு டவுட் கேட்குறீங்க அப்படின்னா சார்ட்டை கட்டாயமே நீங்கள் போடுங்க. சார்ட்டோட போட்டுட்டு டவுட்டை கேளுங்க, அதுக்கான ப்ராப்பரான எக்ஸ்ப்ளனேஷன் தரேன்.